20/4/2020 தற்போதைய சில முக்கியமான தகவல். அதாவது குவைத்தில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு 16/4/2020 20/4/2020 இன்றைக்கு கடைசி நாள். இன்னையோட இந்தியர்களுக்காக கொடுக்கப்பட்ட பொது மன்னிப்பு நாள் முடியுது. இருந்தாலும் இது மூலமாக நாடு திரும்புறதுக்காக பாஸ்போர்ட் இல்லாமல் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்காண்டு அப்ளை பண்ணி இது வரைக்கும் வராமல் இருக்கலாம். அவங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், சில விளக்கங்களை ISF இந்தியன் சோசியல் ஃபாரம் குவைத்தினுடைய செயலாளர் கொடுக்கக்கூடிய சில விளக்கங்களை நாம் இப்போது பார்க்கலாம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் உரித்தாகட்டமாக. என்னுடைய பெயர் கிஃபாயத்துல்லா, இந்தியன் சோசியல் ஃபாரத்தினுடைய பொதுச் செயலாளர். இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் குவைத் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பொது மன்னிப்பின் கீழ் பல விஷயங்களை நாம் இங்கு சிறப்பாக செய்துள்ளோம். குறிப்பாக தூதரகத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்த எமர்ஜென்சி எக்ஸிட் விண்ணப்பங்களை கிட்டத்தட்ட 750க்கும் அதிகமான விண்ணப்பங்களை 30க்கும் அதிகமான தன்னார்வலர்களை கொண்டு 35க்கும் அதிகமான இடங்களில் வைத்து பூர்த்தி செய்து 2 கட்டங்களாக இந்திய தூதரகத்தில் சமர்ப்பித்துள்ளோம். மேலும் கடந்த ஏப்ரல் 16 முதல் 20 வரை குவைத் அரசாங்கம் அறிவித்திருந்த ஷெல்டர்களில் நமது தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொண்டு வந்த விசா இல்லாத மக்களை சரிபார்த்து அவர்கள் இன்று ஷெல்டர்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் எக்ஸிட் பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பித்துள்ள அனைத்து மக்களுக்கும் இந்திய தூதரகத்தின் சார்பாக கூடிய விரைவில் அதற்கான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் பாஸ்போர்ட்டுகளாக கிடைக்கும் என்று கூறியுள்ளார்கள். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சோசியல் ஃபாரம் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான அழைப்புகள் அனுதினமும் நம்மளை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பொதுமக்களிடத்திலே ஒரு அச்சம் நிலவுகின்றது. இந்த பொது மன்னிப்பு காலத்தில் நாம் செல்லவில்லை என்றால் பின்பும் நாம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கவலை வேண்டாம், இந்திய தூதரகம் அதற்கான உரிய பதிலை நமக்கு அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சோசியல் ஃபாரம் இந்த கொரோனா வைரஸின் காரணமாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள் மேலும் சிறப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை என்ற வேண்டுகோளையும் வைத்து எங்களுடைய இந்த பணிகள் மென்மேலும் சிறக்க உங்களுடைய ஆதரவை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.